அப்புறம் ஒரே பேட்டர்ன் வச்சு எப்படி 90,000 சம்பாரிச்சேனுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். நேற்று நான் எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர் ஷார்ட் எடுத்திருந்தேன். அது நான் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கி நான் ஒரு ஓவர்நைட் பொசிஷன் நான் எடுத்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஏன் எம்சிஎக்ஸ் எடுத்துன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. எம்சிஎக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பேரிஷான கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் நான் வந்து ஒரு ஸ்மாலான டார்கெட் வச்சுருந்தேன். இந்த லோ வரைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் 21,816 அந்த லோ வரைக்கும் டார்கெட் வச்சுருந்தேன். ஸோ அது மார்னிங் 8 ஆகிடுச்சு. ஸோ நான் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் வீக்கெண்ட் ட்ரேட்ஸ் என்னென்ன எடுத்துன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே ஒரே பேட்டர்ன் வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பெர்சிஸ்டன்ட் எடுத்திருந்தேன். அது ஏன் எடுத்துருக்கேன் என் பழைய வீடியோ பாருங்கள். நான் மறுக்கா சொல்கிறேன் உங்களுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இங்கே எடுத்திருந்தேன் ஐயில். ஸோ வந்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் பொசிஷனை. நான் ஏன் எடுத்தேன்னா அதே மாதிரி பேட்டர்ன் தான். பழைய பிரேக் அவுட் ஃபேக்கான பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுக்கா திருப்பி இந்த லோ கிட்ட வரக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி நடந்துச்சு. நான் அடுத்தடுத்த ட்ரேட் ஜுபிலண்ட் ஃபுட்ஸ், அதுவும் சிமிலர் செட்டப்ஸ் தான். பார்த்தாவே தெரியும் இந்த ஐயை ஃபேக்கான பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி லோக்கு வந்திருக்கு. சேம் செட்டப். நான் அடுத்த ட்ரேட் இந்துஸ்தான் பெட்ரோலியம், இதுவும் அதே செட்டப் தான். பார்த்தாவே தெரியும் 501. இந்த ஐ பார்த்திங்கன்னா 2 டைம் டெஸ்ட் ஆகிருக்கு. இப்போ 3rd டைம் வந்து ஒரு ஃபால்ஸான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான க்ராஷ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் அரௌண்ட் ஒரு 10% கேப்சர் பண்ணியிருக்கலாம். நான் வந்து அரௌண்ட் ஒரு 1.5% க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்தது நான் வீக்கெண்ட் ட்ரேட் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட சொன்னேன். அது என்ன எடுத்துன்னு நான் உங்களுக்கு இப்போ ரிவீல் பண்ணுறேன். அது என்ன எடுத்தேன்னா நெஸ்லே எடுத்தேன். அது ஏன் எடுத்துன்னு நான் சொல்கிறேன். அதுவும் சேம் செட்டப் தான், இந்துஸ்தான் பெட்ரோலியம் மாதிரியே. பார்த்திங்கன்னா தெரியும் 1310 அந்த ஐ பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி அங்கே சஸ்டெயினே ஆகலை. பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா நாளும் அதோட கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து ஒரு டீசெண்டான டார்கெட்டோடு நான் எடுத்திருக்கேன் பொசிஷன். இந்த பொசிஷன் எப்படி போகுதுன்னு நான் மண்டே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் சில இன்டர்டே பொசிஷன்லாம் எடுத்திருந்தேன் நான். அது தெரிஞ்சுக்க என் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் அது மாதிரி வீடியோ உங்கள் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.